அப்பா காலையில் சாப்பிட டயர்டாக இருக்கு. கோமாளிக்கு ஒரு நாள் நான் போவேன். ஏடி 8-10 வருஷம் வீடியோ போட்டுறேன். நானே ஒரு சினிமாவில் ஒரு குக்கு வித்து கோமாளி நடிக்க முடியல. இவன் ஒன்றுமே நடிக்கல. குக்கு வித்து கோமாளி போகிறான். குக்கு வித்து கோமாளி. இந்த மிளகா பொடியை போட்டு வந்து கொஞ்சம் வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு வந்து நல்லா கலரா இருக்கும். பாரு இங்கே பாரு காட்டுவா. இங்கே பாரு என்ன கெட்டியாகி போச்சு. இப்படி வதக்குறது. இப்படி வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கலரா இருக்கும். இப்படி புளியே கிண்டலாம் ஊற்றுற நீ வாட்டுக்க. சார் பெரிய வித்தகாரியாக தானே இருக்க அவளை. பெரிய வித்தகாரியாக தானே இருக்க நீ. அடடா நீ உண்மையிலே விஜய் டிவிக்கு குக்கு வித்து கோமாளிக்கு போயிடுவடி. அப்படியே நான் கூட்டி போய் ஒரு சீனுக்கு அடிக்க வெறி புத்து ப்ளீஸ் ரே. முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் மீசைமணி சார் போவார். அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து நானும் போவேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கடவுளே? பார்ப்போம் எல்லாம் நீங்கள் பார்க்குற என் ரசிகர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டும். மீன் குழம்பு வைப்பது எப்படி, இதோ என் பொண்டாட்டி வைக்கிறேன் அப்படி அதே மாதிரி வச்சு வாட்டர். ஓகே தண்ணி ஊற்றுறமா? எங்கே காணா? சொம்ப காணமே. கீழே பாரு. ஓகே எவ்வளோ தண்ணி ஊற்றுனா? ஒரு செம்பு நிறைய மோந்து டண்டி பொண்டாட்டி. நீ எப்படி கையை கழுவுற? இதே உன் டீசெண்டா? மண்டு புளி என் கையில தானே கரைச்சி ஊத்துனேன். ஆமா. என்ன கலர் இங்கே வாப்பா, கிட்டத்தில் வாப்பா. மிளகா பொடியை லைட்டா வதக்கிட்டு இந்த மாதிரி ஊத்தினோம்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்போ தாண்டி மீனை போடுற? பசிக்குதுரி. மீன் குழம்பு கொதிக்க வேணாமாயா? பசிக்குது நண்பர்களே. என்னால் முடியலடா. இருடா ஒரு நிமிஷம் போடுறா. ஏன்னா மறுபடியும் உப்பு போடுறேன். உப்பே போடலையா? கூட போட்டு விட்டு வரைக்கும் சாப்பிட முடியாது. படம் முத்தம் கொடுத்துருவேன். படம் முத்தம் கொடுத்துருவேன்னு சொன்னேன். அடிக்க மாட்டேன். ஏன்னா உன்னை அடித்தா இங்கே ரசிகர்கள் கொந்தளிக்கிறாருங்க. உன்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்கிறேன். அம்மா என்னடா ஒன்ற நீ கடிச்சு வைக்கிற? ஓகே நண்பர்களே, இப்போ தான் குழம்பு ரெடி ஆகிட்டு மீனை போட போகிறோம். மீன் கொதிக்கணுமா? அப்படியா? தடவிடலாம். என்ன தடவை? இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க.